நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள். ஆம், இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயங்கொண்டம் அருகே திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது மற்றொரு டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 2 டிரைவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சம்போடை அருகே ஜல்லி கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது அதே சாலையில் மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு டிப்பர் லாரி முன்னே நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரி நின்று கொண்டிருப்பது தெரியாமல் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 லாரிகளின் டிரைவர்களும் லேசான காயமடைந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிக வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் விபத்து நடந்தபோது அந்த சாலையில் வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது பற்றி மீன்சுருட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் திருச்சி டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரங்களில் தேவையில்லாமல் கனரக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் இதனால் விபத்துக்கள் அதிக அளவில் ஏற்படுவதாகவும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு தேசிய நெடுஞ்சாலையில் தேவையின்றி நிறுத்தப்படும் கனரக வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காயமடைந்த லாரி டிரைவர்களை 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் ஜெகன் என்பவர் மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹைட்டா லோடு எடுத்துட்டு வந்துட்டு இல்லைங்கண்ணா